நீங்கள் எல்லாருமே மோட்டிவேஷன் ஆகிறதுக்கு மட்டும்தான் கிளிப் குடிக்கிறீங்க. சரி, ஸ்லிப் ஆகுது இது. ஐயோ ஐயோ, ஒரு நிமிஷம். கிளிப் கொடுக்குறீங்க, தப்பு இல்லை, கரெக்ட் தான். நான் சாப்பிட்டேங்கிறேன்னா பேசணும்னு தோணுச்சு, இப்பயே ரெக்கார்ட் பண்ணிடுறேன். எல்லாம் அப்புறம் மறந்துடுவேன் நான். மோட்டிவேஷன் ஃபியூ டேஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபியூ டேஸ்னால் 1 month 2 month அந்த மாதிரி தான் இருக்குமே, ஓகேவா? கன்சிஸ்டன்ஸ் ஸ்லிப் ஆகுது, எனக்கு ரொம்ப ஸ்லிப் ஆகுது, என்னன்னு தெரில. சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க, ஆனால் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுறது. டெடிக்கேஷனு, அப்புறமா டிசிப்ளின், அதை ஒன்றுத்தை நீங்கள் எடுத்தீங்க வந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் நினச்சதை எதாக இருந்தாலும் சாதிக்கலாம். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் 6 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணேன். எனக்கு 1 yearல் எந்த உடம்பும் வரல, 2 yearலையும் வரல. அதுக்கப்புறமா கற்றுக்கினேன், பண்ணிங்கிருக்கேன், என்னோடய வீடியோ போஸ்ட்டும் பண்ணிங்கிருக்கேன். பாருங்கள், ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்ல வரேன், எதுவுமே மோட்டிவேஷனோட பண்ண போகாதீங்க. டெடிக்கேஷன் இருக்கட்டும், டிசிப்ளின் இருக்கட்டும், அது ரெண்டுத்தையும் எப்படியாச்சும் கேட்ச் பண்ண பாருங்கள். கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா தொட கூட முடியாதுங்க. ஆல் த பெஸ்ட், ஆல் இஸ் வெல். ட்ரை பண்ணி பாருங்கள்.